அத்தியாயம் 4. வாங்கிக் கொண்டு வந்த மின் அடுப்பை சமையலறையில் வைத்து அதற்கான இணைப்பையும் கொடுத்த பிறகு முதலில் உபயோகப்படுத்துவது பாலை காய்ச்சுவதாக இருக்கட்டும் என்று பாலை காய்ச்சினாள். பிறகு அதை சுவைமிகு பாயசமாக செய்தாள். சமையலுக்கு என்று வாங்கி வந்த காய்கறிகளில் வாழைக்காயை எடுத்து சீவி ரெடிமேட் பஜ்ஜி மாவில் சேர்த்து பஜ்ஜி செய்தாள். சூடாக இருக்கும் பாயசத்தையும் பஜ்ஜியையும் எடுத்துக்கொண்டு கீழே சென்று சுமதியை அழைத்தாள். வந்த அன்னைக்கு ஒன்றும் முடியாததால் அப்படியே படுத்திட்டேன். இன்னைக்கு வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பாயசமும் பஜ்ஜியும் செஞ்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. சுமதி அசந்து போய்விட்டாள். பலே பலே, ஆச்சரியமா இருக்கே. உன்னை பார்த்தா சமையலெல்லாம் இந்த பொண்ணு செய்யுமோ செய்யாதோன்னு தோணுது. ஆனா இவ்வளவு நல்லா எல்லாம் செஞ்சிருக்கியே. புத்திசாலிதான். அதை கேட்டதும் வசுவிற்கு சந்தோஷமாக இருந்தது. பாயசம், பஜ்ஜி, அதனுடன் இன்ஸ்டன்ட் காஃபி முதலிய எல்லாம் வயிற்றை அடைத்து விடவே வாங்கி வந்த பழங்களை மட்டும் சாப்பிட்டாள். சாப்பிட்டு விட்டு படுக்கையில் விழுந்தவளுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. தந்தையின் நினைவாகவே இருந்தது. ஒரு நிமிடம் போன் செய்து தந்தையிடம் பேசலாமா என்று நினைத்தாள். அவர் போன் பண்ண வேண்டாம் என்று கூறியிருந்ததால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். வசு ICWA இன்டர் வரை தேர்ச்சி பெற்றிருக்கிறாள். அதனால்தான் இங்கு வேலை கிடைத்திருக்கிறது. முதலில் அந்த படிப்பை முழுவதுமாக முடிக்க வேண்டும் என்பதுதான் அவளது குறிக்கோள். வேலைக்கு சென்றே ஆக வேண்டும் என்கிற நிலைமையெல்லாம் அவளுக்கு இல்லை. ஆனாலும் இப்படி பாதி படிப்பில் வேலைக்கு வந்திருக்கிறாள் என்றால் அவள் தந்தைதான் காரணம். பெண்கள் வேலைக்கு செல்வது பொருளாதார ரீதியில் ஒரு புறம் சுதந்திரத்தை கொடுக்கும் என்றால் மறுபுறம் எந்த சூழலையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கும் என்பது அவர் கருத்து. வேலைக்கு செல்லும் நேரம் தவிர மீதி நேரம் சும்மா இருப்பதற்கு ICWA ஃபைனலுக்கு தயார் செய்யலாமே என்று நினைத்தாள். கும்பகோணத்தில் ஒரு பயிற்சி நிலையத்தில் சேர்ந்துதான் இன்டர் வரை முடித்தாள். அதே போல ஒரு பயிற்சி நிலையத்தை தேடி அதில் சேர வேண்டும் என்று கருதினாள். நாளை அலுவலகம் சென்றவுடன் வைதேகி மேடத்தை இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று நினைத்தாள். துன்பங்களும் தொந்தரவுகளும் இருந்தாலும் வகுப்பிற்கு செல்லும் நேரங்கள் அவளுக்கு சந்தோஷம் அளிப்பவையாகத்தான் இருந்தன. ஜம்புவை பற்றி ஞாபகம் வந்தது. ஜம்பு அவள் ஆசையாக வளர்த்த நாய். பள்ளி படிப்பு படிக்கும்போது ஒரு நாள் மழையில் நனைந்து கொண்டு அங்கேயே அழுத்தமாக நின்று கொண்டிருந்த நாய்க்குட்டிதான் ஜம்பு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு வீட்டிற்கு தூக்கி வந்து விட்டாள். அது பார்ப்பதற்கு கொழு கொழு என்று அழகாக இருந்ததால் ஜம்போ என்று பெயர் வைத்து அது பிறகு ஜம்பு ஆகிவிட்டது. வாய் ஒன்றுதான் பேச வராது. மற்றபடி ஜம்பு வசுவின் மிக நெருங்கிய தோழன். வசு எங்கு சென்றாலும் அங்கு செல்லும். பயிற்சி நிலையம் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை என்பதால் அங்கும் வந்து வெளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். வேண்டுமென்றே சைக்கிளில் வேகமாக சென்றால் அதற்கு ஈடாக வேகமாக கூட ஓடி வரும். அது இருவருக்கும் ஒரு விளையாட்டுதான். தான் இல்லாமல் ஜம்பு என்ன செய்யுமோ என்று மனம் வேறு கவலைப்பட்டது. கண்டிப்பாக தேடி அலுத்து போயிருக்கும். சாப்பிடாமல் சத்தியாகிரகம் செய்யும். ஆனால் அப்பா சொல்வதை கண்டிப்பாக கேட்கும் என்பதால் சற்று நிம்மதியாக இருந்தது. எல்லோருக்கும் எப்படி அப்பாவிடம் மரியாதை உள்ளதோ அதே மரியாதையை ஜம்புவும் கடைபிடிப்பது குறித்து வசு பல சமயங்களில் ஆச்சரியப்பட்டதுண்டு. படிப்பை மேலே தொடர வேண்டும் என்று நினைத்தவுடன் மனம் எப்படி பின்னோக்கி சென்றுவிட்டது என்று எண்ணியவள் அப்படியே உறங்கி போனாள். அத்தியாயம் 5. காலையில் எழுந்து குளித்து முடித்து கிளம்பும்போது கண்ணாடியில் தெரிந்த தனது வாடிய முகத்தை பார்த்து வசுவிற்கு வருத்தமாயிருந்தது. முன்தினம் வெகுநேரம் உறங்காததன் விளைவு முகத்தில் எப்பொழுதும் தென்படும் புத்துணர்ச்சியை காணவில்லை. வசுந்தரா இயற்கையிலேயே மிகவும் அழகான பெண். அவளது சிரித்த முகமும் கன்னத்தில் விழும் குழியும் அவள் அழகுக்கு அழகு சேர்க்கும் விஷயங்களில் ஒன்று. அம்மா சீதாலட்சுமி மாதிரி நிகுநிகு என்ற உயரமும் எலுமிச்சை நிறமும் அமைய பெற்று காண்பதற்கு மிகவும் வசீகரமாக இருப்பாள். சீதாலட்சுமி பரதக்கலையில் தேர்ச்சி பெற்றவள். மிகப்பெரிய கண்கள் அஞ்சனம் தீட்டப்பட்டு மிகவும் அழகாக தெரிவாள். நாட்டியத்திற்காக என்று ஒருபோதும் சௌரி முடி வைத்ததே இல்லை. வசுவும் தாயாரின் அழகிய சாட்டை போன்ற கூந்தலையும் கருவண்டு மாதிரியான கண்களையும் பெற்றிருந்தாள். தான் அழகாக இருக்கிறோம் என்ற கர்வம் அவளுக்கு எப்போதுமே கிடையாது. ஆனால் நேர்த்தியாக மிகவும் பாங்காக இந்த கால நாகரிகத்திற்கு ஏற்றாற்போல் அலங்காரம் செய்து கொள்வது
அவளுக்கு மிகவும் விருப்பம். பார்த்து பார்த்து தேர்வு செய்து அழகு செய்து கொள்வாள். அணியும் உடைகளை மிகவும் உயர் ரகமாக இல்லாமலும் அதே சமயத்தில் அழுது வடியாமலும் பளிச்சென்று அணிவாள். அவளுடன் பழகுபவர்கள் எங்கு சுடிதார் வாங்குகிறாய் என்று கேட்காமல் இருந்ததில்லை. கூந்தல் கருகருவென்று நீளமாக இருந்ததால் எளிமையான சிகை அலங்காரங்கள் செய்து கொள்வாள். முன்னால் சிறிது வெட்டிவிட்ட கூந்தல் முகத்தில் ஒரு ஓரமாக விழ அது இன்னும் அவளுக்கு அழகூட்டியது. அவள் கூட படித்த பெண்கள் கூட, வசு உனக்கு எதுவும் ஒத்து வரலைன்னா கூட கையில் தொழில் இருக்குடி, பியூட்டி பார்லர் நடத்தி பெரிய ஆளாயிடுவ என்று கூறுவதுண்டு. வேலைக்கு சேர்வதற்கான உத்தரவு கடிதம் வந்தவுடனேயே அவள் தந்தை அவள் விருப்பம் போல சில சுடிதார்களை வாங்கி கொடுத்திருந்தார். இன்று முகம் வாடி இருந்ததை சற்று கூடுதல் அலங்காரம் செய்து சரிக்கட்ட நினைத்தாள். முதல் நாள் பாயசம் கொடுக்க சென்றபோது சுமதி கொடுத்த கனகாம்பர வண்ண ரோஜா பூவிற்கு இணையாக கனகாம்பர வண்ணத்தில் அதே நிறத்தில் மிகவும் அழகான கைவேலைப்பாடு செய்திருந்த சுடிதார் அணிந்து கொண்டாள். தலையை பின்னாமல் அப்படியே சீவி ஒரு கிளிப்பை போட்டு அதில் ரோஜா பூவை செருகினாள். கண்ணாடியை இன்னொரு முறை பார்த்தவள், இப்பதாண்டி வசு பார்க்குற மாதிரி இருக்க என்று உரக்க சொல்லிக்கொண்டே மிதமாக லாவெண்டர் வாசனை வீசும் பெர்ஃப்யூமை லேசாக ஸ்ப்ரே செய்து கொண்டு வாங்கி வைத்திருந்த பிரெட்டுடன் காலை உணவை முடித்து கொண்டு புறப்பட்டாள். அலுவலகம் அடைந்தவுடன் அவளை பார்த்த வைதேகி, வாவ் வசு, யூ ஆர் லுக்கிங் கிரேட். இன்னைக்கு என்ன உன்னோட பிறந்த நாளா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வசு என்று கூறவும் ஒரு வினாடி வெட்கமாக இருந்தது. இல்லை மேடம், என்னதான் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்தது, அதான் என்று நெளிந்தாள். எப்படியோ இந்த ட்ரெஸ்ஸும் உன்னோட அலங்காரமும் ரொம்ப நல்லா இருக்கு என்று வைதேகி சொல்லி கொண்டிருக்கும் போதே பக்கத்து செக்ஷன் கோபி அவர்கள் இருவரையும் நோக்கி வந்தான். என்ன வைதேகி மேடம், புதுசாக வந்திருக்கிறவங்களை எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த மாட்டீங்களா? இல்லை கோபி சார், நேத்திக்கே நான் அறிமுகப்படுத்திட்டேன். நீங்கள் தான் நேத்திக்கு ஆஃபீஸ் வரலையே, அதனால் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இவங்க பேர் வசுந்தரா, புதுசாக வந்திருக்காங்க, என்னோட அசிஸ்டண்ட். போதுமா? வசுந்தரா உடனே கோபிக்கு வணக்கம் கூறினாள். அவனும் ஹீ ஹீ என்று சிரித்து கொண்டே சென்றான். அவனை பார்த்ததும் வசுவிற்கு சிரிப்பாக வந்தது. அதை பார்த்து வைதேகி கூறினாள், இந்த கோபியை சாதாரணமாக நினைக்காதே வசு, ரொம்ப விஷமம். பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது இவன் தப்பு செஞ்சுட்டு அடுத்தவங்களை மாட்டி விட்டுடுவான். அதனால் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரிஞ்சுதா? வசு புரிந்தது என்று தலையாட்டினாள். அத்தியாயம் 6. தன் இருக்கையில் சென்று அமர்ந்த வசுவிற்கு ஒரு அலுவலகம் என்றால் பலதரப்பட்ட மனிதர்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வளைந்து கொடுத்து கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் என்பதை அறிய வாய்ப்பில்லை. போக போக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னால் செல்ல இயலும் என்று உணர்ந்தாள். வைதேகி கொடுத்திருந்த வேலையில் முதல் நாள் சில தவறுகள் நேர்ந்திருந்த போதிலும் அடுத்த 2 நாட்களில் மிகவும் கவனத்துடன் சந்தேகம் வந்தால் வைதேகியிடம் கேட்டுக்கொண்டு செய்தாள். ஒரு பகுதியை முடித்து அதை வைதேகியும் ஒரு முறை பார்த்துவிட்டு எம்டி கையெழுத்திற்காகவும் அனுப்பியாயிற்று. இப்பொழுது அடுத்த பகுதியை செய்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது எம்டி காமேஷுக்கென்று பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டிருந்த பியூன் வசுவிடம் வந்து எம்டி அழைப்பதாக கூறினான். முதலில் வசுவிற்கு ஒன்றும் புரியவில்லை. 2ஆம் முறை அவனை கேட்டு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டாள். எம்டி வசுவை அழைக்கிறார் என்று பியூன் சொன்னதை கேட்ட வைதேகிக்கே ஆச்சரியமாக இருந்தது. வசுவிற்கோ மிகவும் பயமாக இருந்தது. அதே பயத்துடன் வைதேகியை நோக்கினாள். அவளும், ஒண்ணுமில்ல வசு, புது ஸ்டாஃப் வந்திருக்காங்க, இன்னும் நம்ம கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணலையேன்னு கூப்பிட்டிருப்பார், பயப்படாம போயிட்டு வா என்று கூறவும் வசு தயக்கத்துடன் சென்றாள். பயத்துடன் உள்ளே நுழைந்தவளுக்கு எம்டி காமேஷ் கோபத்துடன் அவளை பார்ப்பதாக தோன்றியதோ என்னவோ, அதுதான் நிஜம். உள்ளே பயத்துடன் நுழைந்தவளை பார்த்ததும் அசந்து போனான். புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள் என்று காமேஷிற்கு தெரியும். ஆனால் இவ்வளவு அழகான பெண்ணாக இருப்பாள் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. எவ்வளவு அழகாக இருந்துதான் என்ன பயன்? தலையில் ஒரு சரக்கும் இல்லையே, எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறாள் என்று நினைத்தவன் அவளை நோக்கி கத்தினான். நீங்க ஐசிடபிள்யூஏ இன்டர் பாஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களை இந்த இன்டர்வியூல தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வேலையில் இருக்கிற சின்ன விஷயம் கூட தெரியலையே. இங்க பாருங்க, நீங்க செஞ்சிருக்கும் தவறு உங்களுக்கே புரியும் என்று கத்திவிட்டு கையில் இருந்த ஃபைலை தூக்கி வீசினான்.
இதை சற்றும் எதிர்பாராத வசு விக்கித்து போய் நின்றாள். இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா எப்படி? போங்க, போய் தவறையெல்லாம் சரி பண்ணிட்டு அனுப்புங்க என்று அவன் திரும்ப கத்தியவுடன் தான் சுய உணர்வுக்கு வந்தாள். சாரி சார், சாரி சார், ஓகே சார் என்று உளறியபடியே அவன் வீசி எறிந்த ஃபைலில் இருந்து கழன்று விழுந்த பேப்பர்களை எல்லாம் பொறுக்க ஆரம்பித்தாள். அதில் ஒன்று பறந்து போய் காமேஷ் நாற்காலிக்கு அடியில் விழுந்திருந்தது. அதை குனிந்து எடுக்கையில் அவள் துப்பட்டா அவன் சட்டை காலரை லேசாக உரச அதில் வீசிய மிதமான பர்ஃப்யூம் வாசனை ஒரு வினாடி அவனை ஏதோ செய்தது. அங்கிருந்து தட்டு தடுமாறி இருக்கைக்கு வந்து வைதேகியின் கைகளை பற்றி கொண்டு ஓவென்று அழுதாள். வைதேகிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவாறாக சமாதானப்படுத்தி நடந்தவற்றை கூறுமாறு கேட்கவே அவளும் கூறினாள். அதை கேட்டதும் வைதேகிக்கு ஒரு கணம் கோபமே வந்துவிட்டது. புதிதாக வந்த பெண் செய்திருக்கிறாள் என்று ஒன்றுக்கு பலமுறையாக சரிபார்த்து அனுப்பியிருக்கிறாள். அதில் எப்படி தவறு இருக்க முடியும்? இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் போது மனம் இதை ஏன் பக்கத்து செக்ஷன் கோபி செய்திருக்க கூடாது என்று சிந்தித்தது. உடனே கணினியில் செய்தவற்றை மறுமுறை சரிபார்க்க முனைந்த போது புரிந்தது. காமேஷ் எதையெல்லாம் சிவப்பு பேனாவில் சுழித்திருக்கிறானோ அத்தனையும் கோபி கொடுத்த இன்புட் என்று. இவர்களுடைய வேலை அதை வைத்துதான் செய்ய வேண்டும். கொடுத்த இன்புட்டிலேயே தவறு இருந்தால் அது இவர்களுடைய வேலையிலும் பிரதிபலிக்கும். அவ்வாறுதான் இந்த தவறு நேர்ந்திருக்கிறது என்பது புரிந்து போகவே அதை வசுவிடம் கூறி அவளை சமாதானப்படுத்திவிட்டு அதை பற்றி காமேஷிடம் விளக்கிவிட்டு வருவதாக கூறி புறப்பட்டாள். வசுவிற்கோ தான் எங்கே சென்றாலும் துரதிருஷ்டம் இப்படி துரத்துகிறதே என்று துக்கமாக இருந்தது. ஒரு வண்ணமயமான வாழ்க்கை தனக்கு அமையவே அமையாதா? தன்னை சுற்றி பலவிதமான வண்ணங்கள் இருப்பது மாதிரி தோன்றினாலும் எல்லாம் அருகே சென்றால் சுடும் அக்னி வர்ணங்களாகவே இருக்கிறதே என்று அவள் மனம் குமைந்தது. வைதேகி நேரே காமேஷிடம் சென்று தவறு தங்களது அல்ல என்று உண்மையை விளக்கி கூறினாள். அப்பொழுதுதான் அவனுக்கும் தவறு வசுவினுடையது அல்ல என்பது புரிந்தது. அது புரியாமல் அவள் மனம் மிகவும் நோகும்படி திட்டி அனுப்பிவிட்டோமே என்று ஒரு கணம் வருந்தினான். ஆனால் அவன் எம்டியாக இருப்பவன். அந்த வருத்தத்தை எல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் வைதேகியிடம் தான் கோபியை அழைத்து விசாரிப்பதாக கூறி அனுப்பினான். இருக்கையில் வந்து அமர்ந்த வைதேகி வசுவை பார்த்தாள். கன்னத்தில் கண்ணீர் கரையுடன் எதையோ ஆழ்ந்து சிந்தித்த வண்ணம் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பவளை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவும் பாவமாக இருந்தது. இப்பொழுது போய் ஆறுதல் கூறினால் அவள் மீண்டும் அழக்கூடும் என்று மாலை வீடு திரும்பும்போது கூறலாம் என்று நினைத்தாள். சாயந்திரம் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும்போது எதுவும் பேசாமல் தன்னுடன் மௌனமாக வந்து கொண்டிருப்பவளை பார்த்து கேட்டாள். ஏன் வசு ஒண்ணுமே பேசாம வர? இன்னும் அதையேத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லை மேடம், என்னோட தலைவிதி அப்படி. எங்கேயாவது 2 நாட்கள் சந்தோஷமா இருந்தேன்னா 3வது நாள் அழுவேன். இது எனக்கு பழகி போச்சு. இதைத்தான் எதிர்பார்த்திருந்த மாதிரி வைதேகி உடனே கேட்டாள். நான் கேட்கிறேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீயும் வந்து 3 நாள் ஆச்சு. உன்னை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லல. வந்தன்னைக்கே நீ ஏதோ வருத்தத்துல இருக்கன்னு மட்டும் புரிஞ்சுது. அதனால்தான் நான் உன்னை எதுவுமே கேட்கல. உங்க அப்பா அம்மா பத்தி கூட நீ சொல்லலங்கும்போது ஏதோ இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுமதியை கூட உன்னை கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கேன். இப்ப கூட உனக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட உன்னோட சங்கடத்தை பகிர்ந்துக்கலாம். நான் கண்டிப்பாக உன்னுடைய வெல்விஷர் என்பதை மட்டும் மறுக்க முடியாது. வசுவும் இப்படி தன்னை யாராவது கேட்க மாட்டார்களா? தன் மனதில் உள்ள பாரத்தை யாரிடமாவது இறக்கி வைக்க மாட்டோமா என்று எதிர்பார்த்திருந்த மாதிரி கூற ஆரம்பித்தாள். அடுத்து வரப்போவது என்ன என்பதை பகுதி 3 கேட்கலாம். நன்றி.